தாவேகாவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நேற்று நடந்து முடிந்தது. இதில் கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசிய உரை, அதில் இடம்பெற்றிருந்த விவகாரங்கள் பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. முக்கியமாக அதிமுக குறித்தும் அதிமுக தலைமை குறித்தும் அந்த கூட்டணி குறித்தும் அவர் தெரிவித்திருந்த கருத்துகள் இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கிறது. அது குறித்து பேசி வருகிறோம். இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள். சார் வணக்கம். இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அதில் உங்கள் கட்சியினுடைய தலைமை பேசின பல்வேறு விவகாரங்கள் விவாதத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமை தொடர்பாக அவர் பேசியிருந்தது. கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெரியும் வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது தொடர்பான கேள்வியை அதிமுக நாங்கள் வைக்கிறப்ப அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இரட்டை இலைக்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க, அவர்கள் இரட்டை இலையை தாண்டி வேறு யாருக்குமே வாக்களிக்க மாட்டாங்க, இரட்டை இலைக்கு ஓட்டு போட்ட கைகள் மாற்றி வாக்களிக்காது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? வணக்கம் கௌதமி, மகிழ்ச்சி உங்களோடு பேசுவது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மண்ணில் வரலாற்றை திருப்பி கொண்டு வரக்கூடிய, வாகை சூடும் வரலாற்றை திருப்பி கொண்டு வரக்கூடிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல்ல நன்றி, மதுரைக்கு ஒரு நன்றி. உங்க கேள்வியினுடைய தாற்பயம் எனக்கு புரிகிறது. நம்ம சேனல்லே காலில இருந்து பாக்குறேன், அதிமுக தொண்டர்கள் மீது விஜய்க்கு திடீர்னு பாசம்னு போடுறீங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் அதர் வே அரவுண்ட். அதிமுக தொண்டர்களுக்கு, அம்மாவை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு தான் எங்க தலைவர் மீது பாசம். கள நிலவரம் இதுதான் இருக்கு. அப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அது பெரிய கட்சிங்க. அவங்க ரெட்டையிலையும் பார்த்தவங்க, ரெட்டை தலைமையும் பார்த்தவங்க, எல்லா வகையான அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் பார்த்து ஒரு மாபெரும் இயக்கம். அந்த கட்சியில 67, 77 இதையெல்லாம் நம்ம தலைவர் சொல்றது அந்த தேர்தல்களினுடைய வெற்றி விளைவு இருக்கு பாருங்க, அதோடைய அவுட்புட் அதை அவர் இண்டிகேட் பண்றாரு. எனவே எப்போதும் போல இப்போதும் எப்போதும் சரி, எந்த கட்சியின் மீது எங்க தலைவருக்கு பாசம் சொல்வது தவறு. அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படியோ தொண்டர்களுக்கு, பாமர மக்களுக்கு, சாமானியர்களுக்கு, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, சிங்க பெண்கள் மத்தியில் எங்க தலைவர் ஆழமா இறங்கிட்டாரு. அவங்களுக்கு மிகப்பெரிய பாசம். அதுக்கு நேற்று நடந்த கூட்டமே சாட்சி. திரு ராஜ்மோகன், இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அழைப்பு கடிதம் வெளியாகி இருந்தது. அதில் நம்ம மாற்று கட்சி மட்டுமல்ல, முதன்மை கட்சி அப்படின்னு ஒரு விழியோடு தான் அந்த அழைப்பு இருந்தது. நேற்றைய தினத்தில் இந்த உரையில் திரு விஜய் அவர்கள் பேசின விவகாரங்களை தாண்டி அவர் சிலவற்றை தவிர்த்திருக்கிறார். அதுவுமே கவனம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக மதுரையில் மாநாடு நடந்தது, பக்கத்திலே நெல்லையில் திரு கவின் அவர்களுடைய அந்த ஆணவ படுகொலை நடந்தது. இது தொடர்பாகவோ இல்லை ஓட்சோரி தொடர்பாகவோ திரு விஜய் அவர்கள் ஏன் கருத்து தெரிவிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில்? இந்த மாநாட்டில் வைத்து ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை குறித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னதே எங்க தலைவர் தான். நான் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வாய்ப்பையும் தலைவர் கொடுத்திருந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டத்தினுடைய அவர்களினுடைய நலன் கருதி தலைவர் பேச்சுக்கு அப்புறமேட்டு நான் தான் தனி மனிதனாக அந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டிய முடிவை சிச்சுவேஷனல் டிசிஷனா, ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷனா நான் எடுத்தேன். ஏன்னா அதீத அன்புல நான் மக்களை எப்போதுமே குறை சொல்ல மாட்டேன், மக்களை குறை சொல்வது தவறு. ஆனா அதீத அன்புல என்ன பண்ணிட்டாங்க, தலைவர் நடந்து வந்த அந்த ரேம்ப் வாக் இரும்பில் போடப்பட்டது. மக்களை நோக்கி செல்கின்றார் அன்று அண்ணா, இன்று மக்களை நோக்கி செல்கிறார் எங்கள் அண்ணா நான் சொல்ல, அப்படியே தலைவர் அப்படியே நடந்து செல்ல மக்கள் பாஞ்சடிச்சு அந்த இரும்பை உடைச்சு மேலே ஏறிட்டாங்க. மேடை ஒரு 10 அடி உயரத்தில் போடப்பட்டிருந்தது. ஒரு 1/2 அடி உயரத்துல மேடையை அவங்க நெருங்கிட்டாங்க. மேடைக்கு கூரை 60 அடி உயரத்தில் போடப்பட்டது. 60 அடி உயரத்திலிருந்து ஒரு தம்பி தலைவர் மீது கொண்ட வாஞ்சையின் காரணமாக தலைவருக்கு மேலே ஏறி அங்கிருந்து ஆல்மோஸ்ட் குதிக்க வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட்டத்தை, அந்த கட்டுக்கடங்கா கூட்டத்தின் அன்பு கூட்டத்தின் நலன் கருதி நான் நிறைவு செய்தேன். ஆனால் அந்த தீர்மானம், அதில் இருக்கிற வார்த்தைகள், அந்த ஆணவ கொலை, இந்த சிறப்பு சட்ட திருத்தம், அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மகளிருக்கான அந்த பாதுகாப்பு, இப்படி 6 அம்ச தீர்மானங்களை, எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஆணவ கொலை சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை இங்க வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்ததே தலைவர் தான். அப்புறம் தலைவர் பேசி முடித்த பிறகு எல்லா ஊடகங்களிலும் அதை நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்க சேனலுக்கு வரல, இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தா சொல்லுங்க, நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். இல்ல, எங்களுக்கும் கிடைக்கப்பெற்றது என்ன கேள்வி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 35 இருந்து 40 நிமிடங்கள் அவர் உரை நிகழ்த்தி இருந்தார். அது கண்டிப்பாக அவர் வாயிலிருந்து வார்த்தையாக வரும் பொழுது அது கவனம் பெறும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளுக்கு மாற்று நாங்க, முதன்மை சக்தி நாங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க அதை உணர்த்தி இருக்கணும், நீங்க அதை அந்த இடத்துல பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை ஏன் பண்ணல அப்படின்றதான் கேள்வி. இல்ல, உங்க எதிர்பார்ப்பு புரியுது. அதை நான் எப்படி ரசிக்கிறேன்னா, எல்லா பிரச்சனைக்கும் எங்க தலைவர் மட்டுமே பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அது ஆல்ரெடி அவர் ஜெயிச்சிட்டார், அவர் முதலமைச்சர் இல்ல.
துணை முதலமைச்சர் அல்ல. ஓவர் நைட்ல அவர் வந்து டக்குன்னு ஒரு இடத்துக்கு அவர் வந்துடல. ஆனா ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டியதை, துணை முதலமைச்சர் செய்ய வேண்டியதை, அந்த ஆணவ கொலை கவின் வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதை துணை முதல்வர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கள்கிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா? ரசிக்கிறேன். அப்புறம் இது டெமோக்ரஸிங்க. ஆதவ் அர்ஜுனாவோ, வெற்றி தலைவர் விஜயோ, அருண்ராஜ் ஐஆர்எஸோ, ராஜ்மோகனோ, எங்க அண்ணன் போட்டுதலுக்குரிய பொதுச்செயலர் ஆனந்தனோ வேறு அல்ல. இன்னும் சொல்றேன், இன்னும் இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. அவங்க பேர்ல எல்லாம் அறிக்கை வர்றதால அது நாங்க வருதுன்னே நினைச்சிடாதீங்க. தலைவர் ஒப்புதல் இல்லாம ஒரு வார்த்தை கூட இங்க வெளில வராது. அதனால அவருடைய எல்லா பேச்சுல, எல்லா சம்பவத்துல, எல்லா அறிக்கையிலும் தமிழக வெற்றி கழகம் வந்து இது ஒரு ஒன் மேன் ஆர்மி. இந்த டெமோக்ரஸில எல்லாரும் பேசணும் என்பது என் தலைவரினுடைய சித்தாந்தம். இந்த விஷயத்துல ஆல்ரெடி பேசி இருக்கிறோம். நன்றி திரு ராஜ்மோகன். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி.